வணக்கம். நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த பட்ஜெட்டிற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. நமது உரிமை குரல் மத்திய அரசின் காதில் விழும் என எதிர்பார்த்தோம், பொய்த்துள்ளது. மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்தும் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான மத்திய வரிகளின் பங்கு ரூபாய் 1200 கோடி குறைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்களுக்கான முக்கிய திட்டங்கள் இல்லை. தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தென்படும் என எதிர்பார்த்தோம். தற்பொழுது ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு எந்த ஒரு நன்மையும் தரவில்லை. இதனால் இந்த பட்ஜெட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கடுமையான ஒரு கண்டனத்தினை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட் அறிவிப்பதற்கு முன்பே காலையில் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இதில் தமிழகத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்கள், மதுரை கோவை மெட்ரோ, அதே போன்று சென்னை 2வது மெட்ரோவிற்கு நிதி ஒதுக்கீடு, அதே போன்று பார்த்தோமேனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது பட்ஜெட் பிறகு தற்பொழுது தன்னுடைய கருத்தினையும் கண்டனத்தினையும் பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.